வணக்கம் நண்பர்களே! மத்திய அரசிலிருந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை வந்திருக்கு. அது எது தொடர்பானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரேஷன் கார்டு தொடர்பா தான். ரேஷன் கார்டுல புதிய அப்டேட் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அது என்னன்னா, உரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரேஷன் பொருட்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சினால தான் மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, இந்த ரேஷன் கார்டுல புதிய அப்டேட்டுகள கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி தான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்ட சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க மார்ச் 31 இந்த அப்டேட்டை பண்ணியாகணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கல ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரக்கூடும். அப்படி என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம ரேஷன் கார்டு நம்ம எல்லாருக்குமே இன்றியமையாததா இருக்கு. நமக்கு ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டிலையும் சரி எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள் எல்லாமே சேரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, இப்போது அரசாங்கம் ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல, ஒரு வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பயோமெட்ரிக் கம்பல்சரி நீங்க வச்சிருக்கணும். அப்படி பயோமெட்ரிக் வைக்காத ஆளுங்க எல்லாருமே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு வீட்ல 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா, 5 பேரும் நீங்க உங்களுடைய கைரேகைய வச்சிருக்கணும். ஒவ்வொருத்தருங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கல, இப்போ தமிழ்நாட்ல உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்கும். நீங்க வேற மாநிலத்தில போயிட்டு நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம், 4 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் பொருட்கள் எதுவுமே வாங்காம இருப்பீங்க. அப்படி இல்லையா, வீட்ல இருக்கிற ஒரு ஆள் மட்டும் தான் ரேஷன் கடைக்கே போவீங்க. மத்தவங்க யாரும் ரேஷன் கடைக்கு போகாது இருக்கிற பட்சத்தில, நீங்க எல்லாருமே போயிட்டு ரேஷன் கார்டில உங்களுடைய தம்பு இம்ப்ரஷன வச்சே ஆகணும். நீங்க வைக்காத பட்சத்தில உங்களுடைய பெயர் அதிலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே காலக்கெடு குடுத்திருந்தாங்க. யாரெல்லாம் வைக்கலோ அவங்கெல்லாம் வச்சுருங்க. அப்படி இல்லைனாக்கலாம் உங்களுடைய பெயர் நீக்கப்படும்னு சொல்லிட்டு. அதனாலேயே ஆல்மோஸ்ட் எல்லாருமே போயிட்டு இந்த கைரேகைய வச்சுட்டாங்க. அப்படி கைரேகைய வைக்காதவங்க வந்து மறுபடியும் வைக்கிறதுக்கான கடைசி தேதியா தான் இன்னும் ஒரு 5 நாள் குடுத்துருக்காங்க. அது மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள இந்த டைமும் முடியப் போகுது. ஸோ யாரெல்லாம் வைக்கலோ அவங்கெல்லாம் போய் வைங்க. இப்போ வச்சவங்க என்ன நாங்க வச்சுட்டோமே, மறுபடியும் போய் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரேஷன்ல பொருள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம், 4 மாசம் அந்த மாரி வாங்காம விட்டீங்க அப்படின்னாலும், உங்களுடைய ரேஷன் கார்டு ஆக்டிவ்ல இல்லாம போயிடும். இன்ஆக்டிவ் அப்படின்ற மாரி போயிடும். அதுவே ஒரு 6 மாசத்துக்கு மேல கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்ட பிளாக் பண்றதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்க வெளி மாநிலத்தில வேலை செஞ்சாலும், ஒரு முறை போய் வாங்கிக்கோங்க. நீங்க வெளி மாவட்டத்தில இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. உங்க நியர்பைல இருக்கிற நம்ம தமிழ்நாடு ரேஷன் கார்டில போயிட்டு நீங்க உங்க கைரேகைய வச்சு உங்களுக்கான பொருளையும் நீங்க வாங்கிக்கவும் முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும்.